அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஜித்னா இல்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல் பக்கரா உடைய 44 முதல் 46 ஆயத்துகள் வரை. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆயத்துகளில் பனி இஸ்ராயலர்கள் யார், அவங்களுக்கு அல்லாஹ் சுபஹான வ தஆலா என்னென்ன அற்புதங்களை காட்டினா, அவங்களுக்கு என்னென்ன வளங்களை கொடுத்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இனி வரக்கூடிய ஆயத்துகளில் பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சுபஹான வ தஆலா என்னென்ன கைடன்ஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கேள்விகள் கேட்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆயத் 44. அத்தமுருன ஏவுகிறீர்களா அன்னாஸ் மக்களுக்கு பில்பிர்ரி நன்மையை வதன் சவுன இன்னும் மறக்கிறீர்கள் அன்ஃபுசக்கும் உங்களை வ அந்தும் நீங்கள் தத்ஸ்லூன ஓதுகிறீர்கள் அல் கிதாப் வேதத்தை அஃபலா தாக்கலூன் நீங்கள் சிந்தித்து புரிய மாட்டீர்களா. இந்த ஆயத்தில் குறிப்பாக பனி இஸ்ராயலர்களுடைய அறிஞர்களையும் உலமாக்களையும் அல்லாஹ் சுபஹான வ தஆலா கேள்வி கேட்கிறான். நீங்கள் பிறருக்கு ஏவுறீங்க, ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஓதுகிறீங்க, உங்களுக்கு கொடுத்த வேதத்தை ஓதிக்கொண்டு இருக்கீங்க. ஆனால் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் அதிலிருந்து நீங்கள் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் சுபஹான வ தஆலா அவங்கள கேள்வி கேட்கிறான். அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பனி இஸ்ராயலர்கள் அந்த அறிஞர்களுக்கு எல்லாமே தெரியுது, இது தப்பு இது கரெக்டுன்னு தெரியுது. ஆனால் அவங்க தனக்கு தான் செய்யாமல் பிறருக்கு ஏவுறது மட்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அதை தான் அல்லாஹ் சுபஹான வ தஆலா நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க, உங்ககிட்ட தௌரா வேதம் இருக்குது, அதை நீங்கள் படிக்கக்கூடியவர்களா ஓதக்கூடியவர்களா இருக்கீங்க, அப்படி ஓதியும் ஏன் நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறான். பனி இஸ்ராயலர்களில் சில அறிஞர்கள் சொல்கிறது ஒரு விஷயமாகவும் செய்கிறது வேறு விஷயங்களாகவும் இருக்குது. அதை தான் அல்லாஹ் சுபஹான வ தஆலா கண்டிக்கிறான். அப்படியெல்லாம் இருக்காதீங்க, சிந்தித்து செயல்படுங்க அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சல்மான் உல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவ. அவங்க ஒரு சஹாபி, கன்வெர்ட் ஆன ஒரு சஹாபியும் கூட. அவங்க நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களை நோக்கி கிறிஸ்துவ குழு ஒன்று வருது. அதை பார்த்த உடனே அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் தான் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒரு அறிஞர் மாற்றி இன்னொரு அறிஞர்கிட்ட போய் அவங்க கடைசியாக இஸ்லாமுக்கு வரக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஜூயிஷ் அறிஞர்களாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்துவ அறிஞர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, தான் செய்ய மாட்டேங்கிறாங்க. இதை தன் கண் முன்னாடியே சல்மான் உல் ஃபாரிசி அவங்க பார்க்குறாங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வராங்க. அப்போ வரும்போது அவங்களுடைய நடத்தையை பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இஸ்லாமுக்கு வராங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒரு மார்க்கத்தில் இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய ஆக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கணும். இதிலிருந்து இந்த ஆயத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம இருண்ட முகங்கள் கொண்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் நம்ம ஆக்ஷன்லையும் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பாவமாக அமையும். அப்போ இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மெஹ்ராஜ் இரவில் போகும்போது சில மனிதர்களை பாஸ் பண்ணி போனேன். அவங்களுடைய உதடுகள் நெருப்பாலான கத்திரிக்கோள்களால் வெட்டப்படுது, அதை பார்த்தேன். இதை எதற்காக இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த மனிதர்கள் பிறருக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு எத்தி வச்சாங்க. ஆனால் தான் அந்த நல்லதை செய்யாமல் இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மறுமை நாளில் ஒரு மனிதன் நெருப்புக்கு கொண்டு வரப்படப்படுறானா. அவனுடைய அந்த குடல்கள் வெளியே விடப்படுது. அவன் கண்டிப்பாக அதை சுற்றி அந்த
நெருப்பை சுற்றி சுற்றி ஒரு கழுதையை போல் வரக்கூடியவனாக இருக்கானாம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்கள் கேட்குறாங்களாம், பிற மக்கள் அந்த ஹெல்ஃபயரில் இருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் என்னைய நல்லது செய்ய சொல்ல தானே ஏவுனீங்க, உங்களுக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லும்போது, நான் பிறரை ஏவனேன், ஆனால் நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன், அதனால தான் எனக்கு இப்பேற்பட்ட தண்டனை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எதை பிறருக்கு நம்ம எத்தி வைக்கிறோமோ அந்த நன்மையை நம்மளும் செய்யணும். ஆக்ஷன் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்திற்கு கான்ட்ரடிக்டாக இருக்கக்கூடாது. 2 முகங்கள் கொண்டவங்களை அல்லாஹ்விற்கு பிடிக்காது. அடுத்த ஆயத், வஸ்தஈனு இன்னும் உதவி கோருங்கள், பிஸ்ஸபுரி பொறுத்திருந்து, வஸ்ஸலா இன்னும் தொழுது, வ இன்னஹா நிச்சயமாக அது, லகபீரத்துன் வலுவானதுதான், இல்லா தவிர, அலா மீது, அல் ஹாஷியின் உள்ளச்சம் உடையோர். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி கோருங்கள் தொழுகையின் மூலமாகவும் சபரின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும்னு சொல்கிறான். அப்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தொழுகை அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்து தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு பலகீனமான ஒரு மனிதர்கள் தான், நம்மளால் அந்த பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அப்போ அந்த லெவலை ரீச் பண்ணணும் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கணும், தொழுகையின் மூலமும் சபருடைய மூலமாக. அப்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு தீய விஷயத்துலேருந்து வெளியே வரணுன்னாலும் சரி, அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சபர்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் சபர். இப்போ இதை நம்ம 3ஆக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டமான நேரத்தில் என்ன சபர் அப்படின்னா, அழுகக்கூடாது, கத்தக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, பிறர் மேலே கோபமும் படக்கூடாது, நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, நல்லது செய்கிறதுல நல்ல விஷயங்கள் செய்யும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி விட்டுறலாம், நம்மளால் முடியலை அப்படின்னு நினைப்போம். ஆனால் சபர் அந்த இடத்துல என்ன அப்படின்னா, என்ன சேலஞ்சுகள் வந்தாலும் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, சொந்தங்களை நம்ம பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்னதான் நல்லா இருந்தாலும் அவங்க நம்மளை தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல சபர் என்ன அப்படின்னா, அவங்க கூட பேசாமல் இருக்கிறது சபர் கிடையாது. பேசணும், கன்சிஸ்டண்ட்டாக அந்த நல்ல விஷயங்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய சபர். 3ஆவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அல்லாஹ்க்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள்லேருந்து நம்ம வெளிவரக்கூடியவர்களாக இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்போது அல்லாவை நினைக்கணும், நான் இந்த மியூசிக்கை கேட்க மாட்டேன், அல்லாஹ்க்காக இதை விட்டு விடுறேன் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் அந்த இடத்துல சபர். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நல்லது வேணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டால் தான் முடியும். நம்ம சபராக இருக்கணும். 2வது தொழுகை. அந்த தொழுகையை கரெக்டான நேரத்தில் கரெக்டான முறையில் அல்லாஹ்வின் உள்ளச்சத்தோடு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த தொழுகையானது யாருக்கு பலுவானதாக இருக்கும் அப்படின்னா, உள்ளச்சம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான். பேர்டனாக ஒரு வெயிட்டானதாக டிஃபிகல்ட்டானதாக இருக்கக்கூடும். அப்போ சலால நம்ம யாரை பயப்படக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லாவை பயப்படக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் முன்னாடி நின்று தொழுகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அந்த பாடி லாங்குவேஜும் கரெக்டானதாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சலால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத அறிஞ்சு உள்ளச்சமுடையவர்களாக இருக்க வேணும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எந்த கஷ்டமான நேரத்துலையும் பொறுமையும் வேணும், தொழுகையும் வேணும். அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம ஹெல்ப் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்த ஆயத் 46, அல்லதீன எவர்கள் யசுன்னூன நம்புவார்கள், அன்னஹும் நிச்சயமாக தாங்கள், முலாக்கோ சந்திப்பவர்கள், ரப்பிஹிம் இறைவனை தங்கள், வ அன்னஹும் இன்னும் நிச்சயமாக தாங்கள், இலைஹி அவனிடமே, ராஜிஊன் திரும்புகிறவர்கள்.
இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுபஹான வ தஆலா அல் ஹாஷியின் உள்ளபட்சமுடையவர் யார் அப்படின்னு சொல்கிறான். அவங்க யார் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக நம்புகிறாங்க. என்ன நம்புகிறாங்க? நாங்கள் எங்களுடைய ரப்பை மறுமையில் சந்திக்க போகிறோம், அவன்கிட்ட தான் எங்களுடைய மீட்பு இருக்குது அப்படின்னு உண்மையுமே நம்பக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த மனிதர்கள் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்க ரொம்ப எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கேர்ஃபுல்லாக செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த 5 நேர தொழுகையை நான் அல்லாவை மீட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ இந்த துன்யாவில் அந்த 5 நேர தொழுகையை நம்ம கரெக்டாக பயமோட நம்ம தொழக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னா மறுமையில் அல்லாவை மீட் பண்ணக்கூடிய அந்த நேரமும் நமக்கு சுமூகமாக அமையும். அப்போ நம்ம ஒவ்வொரு தொழுகையை தொழுகும் போதும் இதுதான் என்னுடைய இறுதி சலாவாக இருக்குமோ அப்படின்னு அந்த பயத்தோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கரெக்டான ஒரு முறையில் நம்ம அல்லாவை மறுமையிலையும் நம்ம பார்க்கலாம். எப்போவுமே அல்லாவுடைய பயத்தோடு நம்ம இருக்கணும். நம்மளுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதோட இந்த கிளாஸை என் பண்ணிக்கலாம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஃபீரா.